ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டு நிஃப்டி 127 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 20196 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 446 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. 82232 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 238 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 55126 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்றைக்கி 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இதெல்லாமே ஒரு ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1%க்குள்ள ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்கும் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் 8% பாசிட்டிவில் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஆட்டு பிரிஞ்சிருக்கும். ஏன்னா 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. இப்போ 3683 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே 8% பாசிட்டிவில் இருக்குது காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ரீசன் நான் சொன்ன மாதிரி 2:1 இந்த 2:1 அந்த ரேஷியோவில் போனஸோ ஸ்ப்ளிட்டோ அதனால் நமக்கு பெனிஃபிட் கிடையாது. இது மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போனால் தான் பெனிஃபிட்டு. அதுவும் வந்து வேல்யூஷன் சீப்பாக இருக்கும்போது தான் நம்ம பார்க்கணும். போனஸு ஸ்ப்ளிட்டுங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக் இப்போ ஒரு 1000 ரூபா இருக்க பங்கு 2:1னா அது 300 ஆகிட்டு தான் உடஞ்சி நமக்கு வந்து குவான்டிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே குவான்டிட்டியில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஷேர் கிடைக்காது. ஸோ அதனால் போனஸ் ஸ்பிளிட்டு இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஸோ காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இனி 3 ஷேர் ஆட்டு மாறிடும். அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா நீ அது 3 ஷேராக மாறும். ஏன்னா 2 போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் கேஸ் அந்த பங்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி மெர்ஜர் வருது. அந்த மெர்ஜருக்கான ஸ்வாப் ரேஷியோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஆக்சுவலி குஜராத் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் குஜராத் கேஸில் ஷேர் வச்சுருக்கீங்க. அது போக குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன், குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட், இப்போ குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷனில் ஷேர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 305 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு குஜராத் கேஸில் 10 ஷேர் கிடைக்கும். அதே நீங்கள் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட்டில் ஒரு 13 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஷேர் பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் கிடைக்கும். அதே நீங்கள் குஜராத் கேஸில் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு 3 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்பிஎல் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட்டில் ஒரு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு இது அந்த குஜராத் கேஸு கூட எதெல்லாம் மர்ஜ் பண்ணுறாங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன், குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் இதை வந்து மர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து குஜராத் கேஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. செப்டம்பர் 17 பார்த்தீங்கன்னா மீட்டிங் இருக்குது, அந்த மெர்ஜருக்கான அப்ரூவல் மீட்டிங். ஸோ அந்த பேசிஸில் அந்த பங்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு குஜராத் கேஸு. இது பார்த்தீங்கன்னா வைபவ் குளோபல் ஷேர் ப்ரைஸை பற்றி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வைபவ் குளோபல் பார்க்கும்போது 250 ரூபாவில் இருக்குது. இன்னைக்கு 258 ரூபா வரைக்கும் போனாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஒரு 5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வைபவ் குளோபல். இதில் என்ன ஒன்றா நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ப்ரோ இதில் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ பீக் லெவலில் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக இதில் வந்து ஹெவி வால்யூம் பேசிஸில் இந்த பங்கு மேலே போய்ட்டுருக்குது. நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவி வால்யூம்ஸில் தான் இந்த பங்கு மேலே போயிருக்குது. கண்டினியூஸாக ஒரு 5 செஷனாட்டு பார்க்கும்போது லாஸ்ட் 7 ட்ரேடிங் டேஸில் அந்த பங்கு கிட்டத்தட்ட 20% மேலே போயிருக்கு. செப்டம்பரில் மட்டுமே 25% கெயின் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. இந்த பங்கில் 12 lakh ஷேர் மேலே ட்ரேட் ஆகிருக்குது. இது இல்லாமல் அந்த கீ ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்க்கும்போது 234 to 247 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வைபவ் குளோபலில் பொறுத்த வரைக்கும் அப்டேட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி பீக் லெவலில் இருக்கும்போது கன்சிடர் பண்ணால் மாட்டிப்போம். ஸோ கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வரப்போ பார்க்கலான்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிரோதாவோட நிதின் காமத்தை வந்து சில அப்டேட்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது ரெகுலேட்டரி ரிஸ்க் குறிப்பாக இப்போ ப்ரோக்கரேஜிங்ஸ் ஃபர்ம்ஸுக்கு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கான்ட்ராக்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணது ஒரு பக்கம் ப்ரோக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலியாக மாறிடுச்சு. இதை வந்து ஜிரோதாவோட நிதின் காமத் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஹெவி வால்யூம் பேசிஸில் வர ட்ரேடிங்கை தடுக்கிறது, ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வால்யூமை வந்து குறைக்கிறது, நெக்ஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பயர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, இது மாதிரி வேலைகள் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளோட வால்யூம்ஸ் அதாவது ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து 2019 லெவலுக்கு போயிடும். இது வந்து ஜிரோதாவோட பெருசாக இம்பேக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க ஜிரோதாவில். ஏன்னா ஜிரோதாவோட ஏர்னிங்ஸில் 60% ஆஃப் த ஏர்னிங்ஸ் வந்து ட்ரேடர்ஸ்ட்டு தான் வருது அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரோக்கர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரிஸ்க்காக முடியாததுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஜிரோதாவோட நிதின் காமத் தான் அந்த அப்டேட்டை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் இன்றைக்கி 1853 ட்ரேட் அது வரைக்கும் போச்சு. 9 மந்த் ஹை டச் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 1818 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க கொச்சின் ஷிப்யார்டு.
இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வால்யூம் பேசிஸில் தான் மேலே போயிருக்கு. அது இல்லாமல் ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனந்த் ரதி எல்லாமே இது ஒரு 22% கரண்ட் லெவல்ஸ்லேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பங்கு 2200 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்றைக்கி இந்த பங்கு வந்து ஒரு 9 வீக் ஹை 9 மந்தில் 9 வீக் ஹை டச் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளால் இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்டு சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் இந்த ஷ்ரிம்னா இந்த ப்ரானு கூனி மீனுன்னு சொல்லுவாங்க இறாலுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்சி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூனால அது எல்லாமே ரிட்டர்ன்ஸ் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் லாஸ் ஆனது வந்து 25,000 கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் 50% அதை எக்ஸ்போர்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணது ஆந்திராவில் தான் கேன்சல் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 25,000 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. சுஸ்லான் எனர்ஜி என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு இந்த வருஷத்தில் ரெண்டாவது அதாவது செகண்ட் ஹையஸ்ட் ஆர்டர் யார்கிட்ட கிடச்சிருக்குன்னா டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி அவங்கள்ட்ட மட்டுமே 238 மெகாவாட் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா இங்கே எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக அதிக அளவு என்டிபிசி எஸ்ஜேபிஎன் அவங்கள்ட்டலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுஸ்லான் எனர்ஜி தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேரியஸ் செக்டாரில் வரும். இப்போ ரினியூவபிள் எனர்ஜின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா விண்ட் டர்பைன்னு ஜென்ரேட்டர்ஸ் இது மாதிரி செக்மெண்ட்லாம் கிடச்சிருக்கும். சுஸ்லான் சொல்கிறது டாட்டா பவர்கிட்ட மட்டுமே எங்களுக்கு இந்த வருஷத்தில் ரெண்டாவது செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சுஸ்லான் எனர்ஜிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்றைக்கி ஒரு ஆர்டிகல் நான் படித்தேன். அதில் என்ன ஒன்று வந்திருக்குன்னா முகேஷ் அம்பானி வந்து ரிலையன்ஸ் ரீட்டெயிலை $200 பில்லியன் வேல்யூஷன் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒர்க்கிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ரிலையன்ஸ் ஜியோ தான் இந்த வருஷம் ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பார்த்துருந்தோம். இப்போ ரிலையன்ஸ் ரீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா $200 பில்லியன் வேல்யூஷனுக்கு லிஸ்ட் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ரிலையன்ஸோட ரீட்டெயில் தான் அதிக ப்ரைஸில் லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ரிலையன்ஸ் ஜியோ கம்பேர் பண்ணும்போது. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த சுச்சுவேஷனில் எது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப். ஆக்சுவலி ஹீரோ மோட்டார் காப் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு செபிட்டந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹீரோ மோட்டார்ஸுக்கு என்ன அப்ரூவல் கிடச்சிருக்குன்னா ஆக்சுவலி ஹீரோ மோட்டார்ஸ் வந்து ஹீரோவோட ஒன் ஆஃப் த கம்பெனினா. ஆனால் ஹீரோ மோட்டார் காப்பில் உள்ளவங்க வந்து பெருசாக அந்த ஹீரோ மோட்டார்ஸில் வந்து ஸ்டேக் எதுவும் வைக்கல. இதில் பார்க்கும்போது இவங்க ஐபிஓ வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டு இதுலேயுமே வராங்க. 1200 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ஹீரோ மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா பங்கஜ் முஞ்சால் அவர் தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோ மோட்டார் காப்போட சேர்மனாக இருக்கிற பவன் முஞ்சால் அவரோட கசின் தான் இந்த பங்கஜ் முஞ்சால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பங்கஜ் முஞ்சாலுங்கிறது ஹீரோ மோட்டார் காப்போட பவன் முஞ்சாலோட கசின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாடு பார்த்தீங்கன்னா செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஓக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேலில் ஐபிஓ வரதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் காப் இல்லை ஹீரோ மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸில் வந்து அப்டேட்டு. இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி அதானி இன்ஃப்ராவில் அதாவது அவங்க அதானி இன்ஃப்ரா மூலமாட்டு ஒரு 16,500 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க 25 to 26 இந்த காலகட்டத்தில். முன்னாடி அவங்களோட அந்த ரைசிங் லிமிட்னு பார்க்கும்போது 6,000 கோடி தான். இப்போ அதை 16,500 கோடியாட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க அதானி இன்ஃப்ராவில். ஸோ இது வந்து அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அவங்க டிஃபென்ஸு எல்லா செக்டர்லையும் பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் பெருசாட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஜியோ பிளாக் ராக் இப்படி ஒரு 8 அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் 3000 கோடி அளவுக்கு அசட் மேனேஜ்மெண்ட் வந்து விழுந்திருக்குது. இதில் ஹெச்எஸ்பிசி மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டுமே 6,253 கோடி ஆகஸ்ட்டில் டிக்ளைன் ஆயிருக்கு. 1.37 லேக் க்ரோர்லேருந்து 1.31 லேக் க்ரோராக குறைஞ்சிருக்கு. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் 5,603 கோடி விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 11.92 லேக் க்ரோராக இருக்குது. ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்டில் 5,389 கோடி காலி, 12,513 கோடியாக இருக்குது. யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டில் 4,919 கோடியாக இருக்குது, 3.73 லேக் க்ரோராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டில் 4,370 கோடியாக இருக்குது, 4.20 லேக் க்ரோராக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்டில் 3,355 கோடியாக இருக்குது, 2.08 லேக் க்ரோராக இருக்குது. நெக்ஸ்ட்டு குவான் மியூச்சுவல் ஃபண்டில் 3,282 கோடியாக இருக்குது, 93,072 கோடியாக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் விழுந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் 3,047 கோடி விழுந்திருக்கு, 8.82 லேக் க்ரோராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாமே அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆகஸ்ட்டில் கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேலே டிக்ளைன் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா 210 பில்லியன் அதாவது $2.4 பில்லியன் வந்து அசட் பேக் செக்யூரிட்டிஸ் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து
அசட் பேக் செக்யூரிட்டிஸ் மூலமாட்டு $2.4 பில்லியன், $2 பில்லியன் கிட்டத்தட்ட 17,000 கோடி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கோடி அளவுக்கு ரைஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து முகேஷ் அம்பானி கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி ரிலையன்ஸ் குரூப் தான் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவும் க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏஐ செக்யூரிட்டி சம்மந்தமாட்டு தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் யூனிஃபை செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இந்த விப்ரோ வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வரதாட்டு சொல்லியிருக்காங்க. இது விப்ரோக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுனைடெட் பிவரீஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலி யுனைடெட் பிவரீஸ் வந்து கரண்ட்லி ஒரு குட் என்ட்ரி பாயிண்டில் இருக்குது. 14% மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஜேபி மார்கன் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் 19 அனாலிஸ்ட் உங்களுக்கு சொல்கிறது 4 பேர் பை ரேட்டிங், 6 பேர் வந்து ஹோல்ட் ரேட்டிங், ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் தம் வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஜேபி மார்கன் வந்து பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்தாலும் ஜேபி மார்கன் வந்து ஓவர் வெயிட் ரேட்டிங், ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்னாடி 2,200 இப்போ 2,050 குறைச்சிருக்காங்க. 14% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து யுனைடெட் பிவரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 11 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் ஆகஸ்ட்டில், அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. கேட்ரேட் டெக்னாலஜிஸ் அதை வந்து விற்றுருக்காங்க உங்களோட போர்ட்ஃபோலியோலேருந்து. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டு 3 ஸ்மால் கேப் ஸ்டாக், ஒன்று பிஎன்பி ஹவுசிங்கு, கைன்ஸ் டெக்னாலஜி, கோ ஃபேஷன். அடுத்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு, இவங்க வந்து ஜூபிட்டர் லைஃப் லைனு, நெக்ஸ்ட்டு கோ ஃபேஷன், எம்ஏஎஸ் ஃபினான்ஸ் சர்வீஸ் இதை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு, இவங்க கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ண ஸ்டாக் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஜேஎன்கே இந்தியாவை எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்டு 2 ஸ்மால் கேப் ஸ்டாக், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்டும், சாம்பல் ஃபெர்டிலைசரும். ஐசிசி ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஐசிசி ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரெஸ்யூம் பண்ணியிருக்கிறாங்க 3 இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸில். இது ஐசிசி ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட சப்சிடரி தான் ஜைவட் அனிமல் ஹெல்த். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவலோட ஒரு ஜெனரிக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யூரினரி இன்கண்டினன்ஸ் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் உள்ள ஒரு ஜெனரிக் மெடிசன். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா 2 FDA அப்ரூவல் ஜெனரிக் மெடிசனை கொண்டு வந்திருக்காங்க அனிமல்ஸுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில். கேனைன் யூனரி இன்கண்டினன்ஸும் அது இல்லாமல் லாங் டேர்ம் ஹார்ட் கேரை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இதையும் கொண்டு வந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவங்க 30 வருஷம் கன்செஷன் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜயமா பிரசாத் முகர்ஜி போர்ட் அத்தாரிட்டி கூட போட்டிருக்காங்க கொல்கத்தாவில். ஆக்சுவலி நேதாஜி சுபாஷ் டாக் அந்த பிளாக்ல வந்து பிபிபி மாடலில் வந்து அண்டர் த பிபிபி மாடலில் பர்த் 7 and 8 வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. ஆர்த்தி ட்ரக்ஸ் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க குஜராத் பிளானில். ஸோ 50% கெப்பாசிட்டியோட 200 கோடி ரெவன்யூ வந்து பெர் ஆனம் வந்து இதுலேருந்து கிடைக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் 220 கோடி. இது ஆர்த்தி ட்ரக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் ஸ்லிம்பான அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.